இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்மி கேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை தான். அங்கே ஆக்சுவலி நான் செம்ம பசியில் போயிருந்தேங்க. எனக்கு என்ன சாப்பிட்றதுனே தெரில. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு கேட்டப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக் பஃப் சாப்பிட்டாச்சு. இந்த கடையில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ கேக் மட்டும் இல்லாமல் இவங்க சாட் ஐட்டம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே ரைட், அங்கேயே போயிட்டு ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அங்கே இருக்கிற சாட் ஐட்டம்ஸ்லாம் நான் பேல்பூரி, பானிபூரி ஆஸ் யூசுவல் என்னென்ன இருக்கோ அத்தனையும் கேட்டிருந்தேன். இவங்க பானிபூரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, வெங்காயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து இவங்க பேல்பூரி கேட்டாலும் சரி, பானிபூரி கேட்டாலும் சரி, நீங்கள் தட்டை பார்த்துருப்பீங்க, அந்த தட்டு ஃபுல்லாக கொடுக்குறாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம் போல் அந்த அளவுக்கு நல்லா கொடுக்குறாங்க. மெயினாக இந்த இடத்துல கேக்கும் நல்லா இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி பஃப் சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பஃப்பும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் குரோம்பேட் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த எம்மி கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் சும்மா ப்ரொமோஷனுக்காக சொல்லலை. ஒருவேளை நல்ல பசியில் இருக்கீங்க, எங்கேயும் போய் சாப்பிட தெரில எந்த கடை இருக்குது அப்படின்னு தெரியலனா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். குரோம்பேட்டில் வேறு கடை இருந்தாலும் கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்.